இந்த வீடியோ முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் வெளியிடப்படவில்லை. மாறாக சிந்திக்க தூண்டலாம். சிந்திப்பேன். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 என்னடி கர்மம் இப்படி போட்டு படுத்துது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும். காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும். தூத்துக்குடியில் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 13 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பொறுக்கி புறம்போக்கு வைத்து சொல்லதானே திங்கிற. கொஞ்சம் கம்மனு இருங்க தம்பி, தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவோம். அப்புறம் இது பேட்டி கொடுக்கறேன்ல சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். அனைவருக்கும் வீடு, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். அரண்டா எப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுறா? யாரு எங்க பாருங்க, அண்ணா திமுக என்ன நடக்குதுங்க. வெளியில இருக்கிறவங்க அவர் அங்க போறாரு, இவர் இங்க போறாரு, அவர் 3வது அணை அணிக்கிறாரு, 4வது அணை இருக்கிறாரு, இல்ல உருள்றாரு பெறல்றாரு, இல்ல உருள்றாரு பெறல்றாரு, இல்ல உருள்றாரு பெறல்றாரு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. நேற்று மீண்டும் விசாரணை நடத்தினர். சுமார் 5.5 மணி நேரம் இந்த விசாரணை நீடித்தது. நீ இங்கே தங்கிட்டியா? போடா போடா போடா.